தொலைச்சிருவீங்களா? கொஞ்சம் இருங்க, எங்க அப்பா வர சொல்றேன். வர சொல்ல. பேசுறது தப்பு தான் சொல்லி அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். என்ன நினைச்ச என்ன பத்தி? ஆனா நீ பேசுறது தப்பு பூஜிமா. ஐயோ, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? கல்யாணம் ஆனவரு கட்ட பிரம்மச்சாரின்றீங்க, கால்ல விழறேன்றீங்க. பின்ன என்ன பூஜிமா, என்ன பார்த்து அலையறேன்னு சொல்லிட்டியா? எனக்கு நடக்கிற கொடுமை வேற எந்த ஆம்பளைங்க நடக்கூடாது. வயசு பையனுக்கு தூங்குனா கலர் கலரா பொண்ணுங்களா கனவுல வருவாங்க. என் கனவுல ஆஞ்சநேயர் வந்து எப்படா சன்னியாசம் வாங்க போறேன்னு கேக்குறாரு தெரியுமா? நான் சாமியார் போனா அது உனக்கு தான் கஷ்டம், தெரிஞ்சுக்க. சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. ஆடி போகட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டியோட பாத்துக்கலாம். தள்ளுங்க. புஜிமா 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 புஜி போடி போ. நீயா வந்து கூப்பிடுற வரைக்கும் நான் இங்கேருந்து போறது இல்ல. சாகிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பேன். சோறு தின்ன மாட்டேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இப்படி தனியா விட்டு போயிட்டால அடி பாவி, கட்டின புருஷனை அனாதையை விட்டு போயிட்டேனே. இங்க வாஸ்து வேற சரியில்லை. அவ போன்னு சொல்லிட்டா போயிடுமா? என்ன ஆனாலும் சரி, அவ வீட்டுல தான் தங்க போறேன். நானா ரவுடி மாமனாரான்னு பாத்துடுறேன். என்னடா சத்தம்? ஏய் போய் பாரு என்ன சத்தம்னு. டேய் டேய் ஏய் யாரா அவன்? டேய் டேய் நில்லுடா. டேய் எவன்டா அவன்? டேய் யாரா? டேய் எங்க இருக்கீங்க? வாங்கடா வாங்க. ஐயா யாருங்க? என்னாச்சு? வாங்கடா. எவனோ உள்ள பூந்து போய் பாருங்கடா. டேய் போடா போடா. எவனோ தைரியமே வீட்டுக்குள்ள பூந்துக்கறான். புடிங்கடா அவனை. விடாதீங்க. டேய் நல்லா தேடி பாருங்கடா. சரிங்கய்யா. ஏய் அப்பா அந்த சிவகாடாசி தான் கொல்ல ஆள் அனுப்பிக்கிறான். அவன் அவன் கிடைச்சா உயிரோட போக கூடாது. அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். தொலைச்சிரப்பா. அட கடவுளே, அவசரப்பட்டு யம விட்டு காலிங் பெல் அடிச்சிட்டோமே. ஒன்னா உதப்பானுங்க, நின்னா அடிப்பானுங்க. ஆண்டவா, ஆடி மாசத்துல அடி வாங்க வச்சிட்டியே. டேய் அந்த மேல வீட்டுக்குள்ள போ. செட்டுக்குள்ள போ. இங்க ஒளிஞ்சிருந்தாலும் மரியாதை வந்துரு. நீயா வந்தீனா உயிரோட தப்பிப்ப. ஏங்க, அந்த ராத்திரியில அங்க என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? எவனோ ஒரு ஐயோ, குறுக்க அடுத்தது இது வந்துச்சா? வந்திருக்கா. நீங்க உள்ள போங்க. அவனை பிடிச்சு அடிச்சு துவைச்சு காய போட்டு சரி வந்துறேன். சரி, அக்கம் பக்கம்லாம் தூங்குறாங்க, சத்தம்லாம் அடிங்க. அந்த பக்கம் போய் பாரு. பேசாம சரண்டர் ஆயிடலாமா? ஆஹா, எதுக்குடா வந்தேன்னு கேட்டா அசிங்கமாயிரும். அடிச்சு கொல்லுங்கடா. அவனை காலி பண்ணுங்கடா. நிறுத்துங்கடா. அவனை யார் அனுப்புனான்னு கேளுங்க. நாளைக்கு அவனையும் வெட்டி போடலாம். சரிங்கய்யா. சாக்காரும் கிடைக்கடா. அட பாவி மனுஷா, மாப்பிள்ளன்னு கூட தெரியாம இவ்வளவு அடி அடிக்கிறியே, அறிவில்லை உனக்கு? மாப்பிள்ள இங்க எப்படி மாப்பிள்ள வந்தீங்க?
வீட்டுக்கு எதுக்கு வருவார்னு தெரியாது. அவரே பாவம் ஏக்கத்துல நம்ம பொண்ணை பார்க்க வந்திருக்காரு. அவரை போய் அடிக்க சொல்லிருக்கீங்களே. ஐயோ தெரியாம மாப்பிள்ளை அடிக்க சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள்ளை. மன்னிச்சிருக்க மாப்பிள்ளை. என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள்ளை. மாப்பிள்ள ஐயோ தெரியாம அடிக்க சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள்ளை. அழுகைய நிறுத்துங்க. பாவி மனுஷா, மாப்பிளைக்கு இப்படி அடிபட்டிருக்கே. டேய், ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்கடா. சரிம்மா டேய், தூக்குங்கடா. யோகேஸ்வரா, ஏதாவது ஆஸ்பத்திரியில போய் மருந்து போட்டு அவரை கொண்டு போய் அவர் வீட்டுக்கு வாங்கடா. சரிங்கப்பா. மாமா ரொம்ப வயது மாமா. மாமா தப்பு தப்பு. ஆடி மாசம் மாப்பிள்ள தெய்வ குத்தமாயிரு. பாத்தீங்களா, தெய்வ குத்தமாயி எங்க ஆளுங்களே உங்களை போட்டு அடிச்சிட்டாங்க. பேசாம உங்க வீட்டுக்கு போங்க. போங்க போங்க போங்க. ஹே சாரு, எப்படி இருக்க? டே அண்ணா, இது உனக்கே ரொம்ப டூ மச்சா தெரியல? தங்கச்சியை நாடு கடத்திட்டு தனியா தவிக்க விட்டுட்டு எப்படி இருக்கன்னு வேற கேக்குற? என்ன சாரு கோவமா பேசுற? பின்ன என்னடா, நீ அப்பா கூட போமா, அடுத்த ஃபிளைட்லயே நான் வரேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வரல. ஏன்டா இப்படி தங்கச்சி ஏமாத்துற? தப்பா நினைச்சுக்க சாரு, உனக்கு தான் தெரியுமே பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக நான் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி 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 சரி, ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணாத. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ் வேலையெல்லாம்? பெரியப்பா கிட்ட இருந்து எக்கச்சக்கமா பணம் வாங்கினு கேள்விப்பட்டேனே. அதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சா? நீ யூகேல இருக்கன்னு தான் பேரு. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் லைவா பார்த்த மாதிரி பேசுற. டே அண்ணா, சென்னையில எனக்கு எக்கச்சக்கமான ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அப்பப்போ என்ன நடக்குதுன்னு அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சு அப்டேட் பண்ணிப்பேன். இல்லனா சாருவை மறந்துட்டு அவ யாருன்னு கேப்பீங்களே. நீ என்ன இப்படி பேசுற? நீ என் செல்லண்டா, உன்னை மறக்க முடியுமா? ஐயோ, ஐஸ்கிரீம் ரொம்ப ஓரா உருகி வழியுது. போதும் போதும். அப்புறம் நேத்திக்கு உன்னோட ஃப்ரெண்டோட வெட்டிங் டே பார்ட்டிக்கு எங்க அண்ணியை கூட்டிட்டு போயிருந்தியாமே, நியூஸ் வந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது சாரு, உன்னை ரிப்போர்ட்டர்ஸ் கில்லி மாதிரி ஒர்க் பண்றாங்க. நைட் 10 o'clock வரைக்கும் நியூஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க. சரி, இப்ப நான் ஃபோன் பண்ணது பார்ட்டி எப்படி நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க. ஓ, அப்ப நானும் உனக்கு ரிப்போர்ட்டர்னு சொல்ல வரேன். டேய், நீ என்னோட அண்ணாடா. சரி சரி சொல்லு, பார்ட்டி எப்படி நடந்துச்சு? பிரச்சனை இல்லாம நடந்துச்சா? பிரச்சனையா? அதான் நல்லா நடந்துச்சான்னு கேட்டேன். நானே அதை பத்தி உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்ட்டி நல்லபடியா சந்தோஷமா கோலாகலமா நடந்துச்சு. பார்ட்டி சிம்பிளா தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனா மனசுக்கு ரொம்ப நிறைவா, ரொம்ப ஹாப்பியா அந்த பார்ட்டியை நான் என்ஜாய் பண்ணேன். அதை நீ பார்ட்டின்னு கூட சொல்ல முடியாது, லட்சிய தம்பதிகளின் குடும்ப விழான்னு தான் சொல்லணும். சத்தியமா சொல்றேன் சாரு, நீ ரொம்ப மிஸ் பண்ணிட்ட. இனிமே நீயே நினைச்ச கூட அப்படி ஒரு பிளசன்ட் மூமெண்ட் உனக்கு கிடைக்காது. ஏ, சும்மா ஒரு பில்டப் கொடுக்காத. அது ஒரு சாதாரண வெட்டிங் டே பார்ட்டி. அதுல என்ன மறக்க முடியாத ரொம்ப மகிழ்ச்சியான பிளசன்ட் மொமெண்ட்ஸ். சாரு, நானும் எத்தனையோ பார்ட்டிக்கு போயிருக்கேன். அங்கே பார்ட்டி வர ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க. நான் பெரியவன், நீ பெரியவன், தன்னோட ஸ்டேட்டஸ் காட்டி தானே பார்ட்டிக்கு வராங்க. ஆனால் தமிழ் துளசி விஷயத்தில் வேற மாதிரி இருந்துச்சு தெரியுமா? ஒரு பர்ஃபெக்டான சரியான ஜோடியை பார்த்த சந்தோஷம் எல்லாருக்கும். அவங்க ஜோடி பொருத்தத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? நிஜமாவே அவங்க கல்யாணம் சொர்க்கத்தில் கடவுளாக நிச்சயிக்கப்பட்டிருக்குமோன்னு சந்தேகப்படுற அளவுக்கு அம்சமான ஜோடியாக இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை சாரு, அங்கே பார்ட்டிக்கு வந்த எல்லாருக்குமே இதே ஃபீலிங் தான். ஓஹோ, அப்ப நான் நிஜமாவே மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லு. ஆமா சாரு, நீ வராம போனது எனக்கு ஒரே வருத்தம் தெரியுமா? ஆனா சாரு, நீ வராம போனது ஒரு வகையில் நல்லதுதான். ஏன் அப்படி சொல்ற? அங்க வருத்தப்படுற மாதிரி ஏதாவது? ஆமா சாரு, நீ வந்திருந்தா ஒரு வகையில் சந்தோஷப்பட்டிருப்ப. இன்னொரு பக்கம் தமிழ் மாதிரி ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்ப. தமிழ் நிஜமாவே ஹேண்ட்ஸம் அண்ட் ஒரு அற்புதமான இளைஞன். ஓஹோ, நீ அங்கே இல்லை, நானும் அந்த சந்தோஷத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே எனக்கு தெரியும். பார்ட்டி அரேஞ்ச் பண்ணது வேணா துளசி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஆனால் தமிழை நீ அனுப்பி வைக்கலனா பார்ட்டியை கேன்சல் ஆகிருக்குமே. அவர் அனுப்பி வச்சதுக்காக எல்லாரும் உன்னை பாராட்டினாங்க. அங்கதான்டா நான் தப்பு பண்ணிட்டேன். சாரு, நிஜமாவே ஒன்று நினச்சி
ரொம்ப பெருமைப்படுறேன். ஐம் so proud of you. எதுக்கு? நான் வராம இருந்ததுக்கா? இல்லை சாரு, தமிழை நீ எந்த அளவுக்கு சின்சியராக லவ் பண்ணுன்னு எனக்கு தெரியும். நிச்சயம் பண்ணியும் உன்னோட பேட் லக் கல்யாணம் பண்ணி முடியாமல் போச்சு. அதை நினச்சி நீ எப்படி வருத்தப்பட்டுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எல்லாத்தையும் மறந்துட்டு துளசியும் தமிழும் சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்படுற பற்றியா, இந்த நல்ல மனசு யாருக்குமே வராது. எனக்கு தெரியும் சாரு, அவங்க சந்தோஷம்தான் உன் சந்தோஷமும். டே முட்டாள், அது சந்தோஷம் இல்லடா, நரக வேதனை. கல்யாணம் ஆன புதுசில் தமிழும் துளசியும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. ஏன் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனால் அந்த பார்ட்டி மூலியமா அவங்க கஷ்டத்தை எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி பண்ணிட்டேன். நிஜமாவே சொல்கிறேன், பார்ட்டியில் அவங்க 2 பேர் நெருக்கமாக ஃபீல் பண்ணாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சாரு. தேங்க்ஸ் ஃபார் இட். போதும், ரொம்ப ஓவரா பாராட்டாத. இல்லை சாரு, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நிச்சயம் பண்ண ஒருத்தர் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டா அந்த பொண்ணுக்கு அவர் மேலே கோவம் தானே வரும். அவங்க வாழவே கூடாது, அவன் நிம்மதி கெடுத்து பழி வாங்கணும் தானே தோணும். ஆனால் நீ அப்படி இல்லை. உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி தமிழுக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவர் கடன் அடைக்க உன் ஃப்ரெண்டு மூலம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் யாரடா சொன்னது? துளசி தான். வேற என்ன சொன்னா? சாரி, வேற என்ன சொன்னாங்க? உன்னை ரொம்ப பாராட்டி பேசினாங்க. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, அவங்களோட சந்தோஷத்துக்காக நீ நிறைய சிரமம் எடுத்துக்கிறேன்னு ரொம்ப எமோஷனலாக பேசினாங்க. உனக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க. நிஜமாவே சொல்கிறேன், உன் பெருந்தன்மை யாருக்கும் வராது. மனசில் எதுவும் வச்சுக்காம அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறே, அது உன்னால் மட்டும்தான் முடியும். மொத்தத்தில் உன்னோட புண்ணியத்தில் பார்ட்டி நல்லபடியாக முடிஞ்சுது. துளசியும் தமிழும் நிஜமாவே மேட் ஃபீச்சர்னு சொல்கிற அளவுக்கு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க. போதும், எனக்கு தூக்கம் வருது. ஹே, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். துளசியும் தமிழும் சேர்ந்து எடுத்துகிற ஃபோட்டோவை உன் மெயிலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். மறக்காமல் பாரு, நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. அதெல்லாம் எதுக்குடா அனுப்புன? துளசி தான் அனுப்ப சொன்னாங்க. இப்ப அதெல்லாம் பாக்குற மூட்ல இல்ல, எனக்கு தலை வலிக்குது. பை. கடவுளே, நான் அவளுக்கு வேதனை கொடுக்கலான்னு பார்த்தா அவ எனக்கு வேதனை கொடுக்கறாளா? உன்னெல்லாம் என்ன தாண்டி பண்றது? என்னடியாச்சு? ஏன் இப்படி கத்துற? இல்லம்மா, நெட்ல படம் படம் பாத்தியா? பிசாச கண்ட மாதிரில கத்துன? ஒண்ணும் இல்லம்மா, நீ போ. ஏய், என்னடி இது கையில காயம்? அது ஏதோ கிழிச்சிருக்கும் போல இருக்கு. ஐயோ, ஏய் என்னடி இவ்வளவு ரத்தம் போயிட்டு இருக்கு? எங்கயோ கிழிச்சிருச்சு சாதாரணமா சொல்றேன். நகத்துல காயம் பட்டா வலி உயிர் போகுமேடி. ஆமா, உயிர் போகுது. வலி உயிர் போகுது. நீ என்ன பண்ண போற? எதுக்குடி இப்ப கத்துற? வா மருந்து போடுறேன். மருந்து போட்டா எல்லாம் சரியாயிடுமா? நீயும் என் உயிர் எடுக்காம என்ன தனியா விட்டுட்டு போ. மா, ரொம்ப தலை வலிக்குது. தூக்கம் வேற வருதா? அதான் டென்ஷன்ல. சாரிம்மா.
நான் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தா எல்லாம் சரியாயிடும். வர வர நீ தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுற. இது சரியில்லை. வேணாம் துளசி, நீ என்ன ரொம்ப சீண்டி பாக்குற. நான் கோவப்பட்டேன், நீ தாங்க மாட்டேன். ஏண்டி, நான் அவரை பிரிஞ்சு வலி தாங்க முடியாம இங்க துடிச்சிட்டு இருக்கேன். நீ அங்க சந்தோஷமா கல்யாண நாள் கொண்டாடுறியா? உனக்கு தாண்டி அது சந்தோஷமான நாள், ஆனா எனக்கு அது துக்க நாள். நீ என்ன கொன்னு புதைச்ச நாள். உன்னை விட மாட்டேன்டி. சீக்கிரமே அங்க வர. அவரோட நீ வாழ போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். நீ உன்னோட கடைசி கல்யாண நாளை சந்தோஷமா கொண்டாடி முடிச்சிட்ட. அடுத்த கல்யாண நாள் அவரோட கொண்டாட போறது நீ இல்ல, நான்.